மத்திய நிதியமைச்சரை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். இது தொடர்பான புகைப்படத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், முழு விவரங்கள் என? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தற்பொழுது முதல்வர் விஜய் சந்தித்து வருகின்றார். இந்த சந்திப்பு என்பது நீண்ட ஒரு சந்திப்பாக நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட 20 நிமிடத்திற்கு மேலான ஒரு சந்திப்பாக நீடித்து வரக்கூடிய சூழலில் சந்திப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இந்த சந்திப்பு நேராக இந்த சந்திப்பை நிறைவு செய்துவிட்டு தமிழ்நாடு இல்லத்திற்கு முதல்வர் விஜய் வருகிறார் என்பதான தகவல்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. முன்னதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியை சந்திக்கிறார். உடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் இருக்கிறார். ஆனால் இன்றைய இந்த சந்திப்பை பொறுத்தவரை மிக நீண்ட சந்திப்பாக போய்கொண்டிருப்பதை தான் நாம் பார்க்கின்றோம். பிரதமருடனான சந்திப்பு வெறும் 10 நிமிடங்களில் முடிந்த நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவரது அலுவலகத்தில் வைத்து ஒரு கிட்டத்தட்ட 20-25 நிமிடங்களாக சந்தித்து வருகிறார். வெறும் நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் பேசப்படுகிறதா, அல்லது அதை தாண்டி அரசியல் ரீதியிலான விஷயங்கள் பேசப்படுகிறதா? விஜய் அவர்களது திரைத்துறை பயணமாகட்டும், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய அரசியல் பயணமாகட்டும், இது போன்ற விஷயங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்கிறார்களா என்பதையெல்லாம் இந்த சந்திப்பு நிறைவடைந்ததற்கு பிறகுதான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டிற்கு நிதி சார்ந்த ஒரு ஆதரவு என்பது நிச்சயமாக பெரிய அளவில் தேவைப்படுகின்றது என்பதை தான் நாம் பார்க்கின்றோம். காரணம், தமிழ்நாட்டின் கட்டமைப்பு மேம்பாடாகட்டும் அல்லது மற்ற விஷயங்களாகட்டும் மத்திய நிதித்துறை அமைச்சகத்தின் ஒத்துழைப்பு என்பது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடனான விஜய் அவர்களின் சந்திப்பு என்பது தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. அவர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துவிட்டு தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். அதுதான் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நிதித்துறை அமைச்சக அலுவலகத்தில் இருந்து தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கின்றார் தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள். அந்த தகவல் என்பதுதான் தற்பொழுது நமக்கு உறுதியாக கிடைத்திருக்கின்றது. சந்திப்பு கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலான ஒரு சந்திப்பாக நிகழ்ந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. முதலாக டெல்லிக்கு வந்திருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை 10 நிமிடங்கள் சந்தித்திருந்தார். தற்பொழுது அடுத்த சந்திப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசி இருக்கின்றார். மிக முக்கியமான அம்சங்களாக இதில் அலசி ஆராயப்பட வேண்டியது எத்தகைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நிதித்துறை சார்ந்து தமிழ்நாட்டிற்கு ஏராளமான தேவைகள் என்பது இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் அல்லது அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி வேண்டும் என்றால் நிதித்துறை அமைச்சகம் ஒதுக்கக்கூடிய அந்த கூடுதல் நிதி என்பது அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நிதி என்பது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நமக்கு, அதாவது தமிழ்நாட்டிற்கு அதிகப்படியாக கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட நாட்களாகவே இருந்து வருகிறது. வரி விகிதத்தில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய வரி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.